கந்தேஸ்வரம், மகேஸ்வரம், கைலேஸ்வரம் அதற்கு அருகாமையில் உள்ள கந்தபுரத்தில் அமைந்து படை, குடி, கூழ், அமைச்சு, அரண், நட்பு ஆகிய ஆரையும் பெற்று எல்லாம் வல்ல முருகன் வருவதாக பார்த்தால் அது வல்லவா பெருமை. அந்த பெருமை விடுத்து இந்த பெண்மை தனிமைகள் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலே சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் சுந்தர இப்பேற்பட்ட இடத்திலே இந்த வள்ளிக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக உலாவத் திரிகின்றான். அவனை முதலில் சந்திப்போம், அதன் பிறகு அந்த வள்ளியை சந்தி சிரிக்க வைப்போம். கழகம் உண்டு, கழகம் உண்டு. இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு தெரியும். வரட்டும், எங்க அண்ணன் எடுத்துட்டு நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தீபத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்த தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. நதி செய்த குற்றம் இல்லை வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. நதி செய்த குற்றம் இல்லை வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்குள் மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரியணையில் ஒரு
விளையும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இன்றி ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கையிலையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நன்றி நன்றி. தொட்டு போவமா போட்டு வச்சாரு. போன வருது மழையை நம்பி கதை வளர்ச்சாரு. பொருள் போட்டு கட்டி போட்டு வச்சாரு. இவர் போன வருது மழையை நம்பி கதை வளர்ச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை. போய் நின்றாரு, போய் சேர்ந்தாரு. பார்த்தா 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 பசுமனா படத்து விட்டாரு. உப்பு கண்ணை போட்டு ஆமா உப்பு கண்ணை கறி உப்பு கண்ணை எங்கோ மழை வீசுகிறது. எங்கோ மழை வீசுகிறது. துவச்சுதான் காய போட்டேன். எலி எடுத்துட்டு போய் பொந்துக்குள்ள வச்சிருக்கு. எங்கோ மனம்னா அந்த கோமன் இல்லைங்க. இன்னைக்கு நல்லா மாட்டினீடி எங்க அண்ணேட்டை. ஏற்கனவே சரியான காண்டல இருக்காப்ல. பாத்துக்கிறோம் வர நம்ம நினைப்போம். இங்க பாரு சும்மா அது இதெல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு காவலாகியா நாரதரான் பாத்து போடுங்க. ஆமா இது சாதாரண மண் இல்லப்பா. சரி ஆமா நீங்க சும்மா ஏமாத்தி எல்லாம் போறதுக்கு வேலை இல்லை. இங்க வேலை இல்லை. இன்னைக்கு அவரா நானாடு பாக்கணும். தங்கச்சியை ஊட்ட கலர விட மாட்டோம்ல. யாருன்றீங்க நாங்க? வீரத்தை இல்லையா சாவிய வளைச்சிருவாங்க. எப்படி துறக்க விடாம வளைச்சிருவான். கோபடியா கனகத்தில் பாட்டு பாடும் வந்துட்டாரியா. அதாயா எங்க அண்ணன் எட்ட பார்த்து அடிக்கணும். சாமி அருங்க எந்த ஊருங்க எடுத்து கூறுங்க. கனகத்தில் பாட்டு பாடும் சாமியார் ஆகுது. என்னப்பா என்னங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏய் பேசுறது நான் என்கிட்ட பேசு. அவங்க போச்சு. நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் சொன்னீல. ஆமா இப்படி கேக்குற நீ யாரு? நீங்க யாரு? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் கேக்குறேன். நான் சொல்றேன். சொல்லியா? நீங்க கேளுங்க. என்ன கேட்க? நீங்க என்ன சொல்ல? இந்த ஆரம்பிச்சிட்டீல. இந்த ஆரம்பிச்சீங்க. இந்த பாப்பா போட்டுக்கு பாப்பா போனா நீயும் தொங்கும் நானும் தொங்கும் அந்த இடத்துல தொங்கி நிக்க கூடாது. அதான் எங்க போன மாதிரியா அங்க வந்து ஏறாத்தா அங்க வந்து ஏறக்கூடாது. சரங்கவதி ஸ்ரீரங்கம் போனாலும் அங்க ரெண்டு சரங்கவதி சரக்கு புறக்கும் துறைஞ்சுக்கிட்டு இருந்தாலும்
இந்த நொண்டி கோழி உரம் சுத்துற மாதிரி அங்கேயே சுத்திக்கிட்டு கூடாது. அது சும்மா இருந்து சுட்டி சோத்த போட்டா அது கொண்டே கொத்த வந்துச்சுண்டா. சங்கடத்துக்கு பிள்ளை பத்து வெங்கட்ராமான்னு பேர் வச்ச கதையில போயிடக்கூடாது. கன்றாய்க்கு பிள்ளை பத்து 2 ரூபாய்க்கு வித்த கணக்கெல்லாம் போக கூடாது. சும்மா அந்த அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைக்கூடாது. அதெல்லாம் ஏன்டா ரொம்ப பேசுற சப்பு சப்புன்னு கொடுத்துருவேன். நான் கப்புன்னு அடிச்சு புரியுங்க. ரொம்ப மப்பா பேசக்கூடாது. நீங்க ரப்பா பேசக்கூடாது. சரியில்லையே உன் பார்வை. உங்க சரியில்லையே பேச்சு. குடும்ப உனக்கு அடிக்கணும் வேறுவே. நான் குடுக்குறப்ப குடும்பம் என்ன காட்டிய உனக்கு தீர்வு. யாருக்கு தீர்வு? நீ சோந்தன 52 போற. யாருக்கு தீர்வு? அப்புறம் இடம் கண்டா வாருவேன். தம்பி அண்ணே என்ன தம்பி? நான் எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிறேன். எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா நீங்க பேசுவீங்களா? சரி பேசித்தான் பாப்போமே. சொல்லித்தான் பாருங்களேன். சரி கேளியா? நீங்க கேளுங்க. என்ன கேட்க? என்ன சொல்ல? இந்த ஆரம்பிச்சிட்டீல. இந்த ஆரம்பி பழைய குருடி கதவு திறடின்னு வரந்தா தானே சரியா வரும். என்னடா பழைய குருடி பழைய புலி புது புலி பழைய புலி புது புலி பழைய புலி. சரி சரி என்னங்க கேக்குறியா சொல்றியா? நீங்க சொல்றீங்களா கேக்குறீங்களா? சரி சொல்றேன் கேளுங்க. நான் கேக்குறேங்க கேளியா? நீங்க சொல்லுங்க. பார்க்கக்கூடிய உறுப்பு என்ன? கண்ணு. பேசக்கூடியது வாயு. சுவாசிக்கக்கூடியது மூக்கு. சுவைக்கக்கூடியது நாக்கு. கேட்கக்கூடியது காது. காது கேட்குமா? கேட்கும்ல. செவிட்டு காது இல்லையே. நீங்க இவ்வளவு அருவா பேசுறீங்களே. நல்லா கேட்குமா? கேட்கும்ல. கேட்குமே. நான் ஒரு திருக்குறள் சொல்றேங்க பாக்குறீங்களா? திருக்குறள் சொல்லலையா? காது கேட்கும்ல. கேட்கும்ல. திரும்பவும் சொல்றேன். திரும்ப சொல்லுங்க. பார்க்கக்கூடியது கண்ணு. பேசக்கூடியது வாயு. சுவாசிக்கக்கூடியது மூக்கு. சுவைக்கக்கூடியது நாக்கு. கேட்கக்கூடியது காது. காது கேட்கும்ல. கேட்கும்ல. கேளு. என்னையா? கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? ஆமா. அப்படி எதால சொன்னீங்க? வாயினால சொன்னேன். வாய் என்ன செய்யும்? பேசும். பேசும். கேட்கக்கூடியது காது. காது தானே? ஆமா. உண்மைதானே? உண்மைதான். காது கேட்கும்ல. என்ன செவிட்டு காது இல்லையில? ரொம்ப இருக்கு. கேளு. சொல்லுங்க. சொல்லுங்க. எதால சொல்ற? வாயினால சொல்றேன். வாயோட தன்மை என்ன? பேசக்கூடியது. கேட்கக்கூடியது காது தானே? ஆமா. கேளு. என்ன விலையா இருக்கு? வாயினால சொல்ல கேட்க சொன்னாரு. கேட்டல. நீ தானே காது கேட்கும் சொன்னீல. காது கேட்கும். செவிட்டு காது இல்லையில. கேளியா? யா சொன்னால உண்மைதான். நீங்க நம்ம சொல்ற வார்த்தை காது வந்து காதுல கேட்கும். காது கேட்காது. காது வந்து கேட்காது. செவிட்டு காது. ஏங்க செவிட்டு காது என்ன சொன்ன? எனக்கு சொல்லலங்க. வாய் பேசு. வாய் தானே பேசும். ஆமா. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் எதால சொன்னீங்க? வாயினால பேசுனேன். வாயினால தான் பேசுனீங்க. ஆமா. அப்ப காது கேட்கும் நீங்கல்ல. சரி அந்த பிரச்சனை விட்டுறியா? அப்படியா? நீ யாரு? நீங்க யாரு? நான் யாருங்க இருக்கு? நீ யாரு? நான் மனுஷன். மனுஷன்? ஆமா. நீ மனுஷனா மிருகமா பறவையா ஊர்வனமா தாவரமா? அத பத்தி நான் கேட்கல. ஆமா. நீ யாரு? நான் ஒரு ஆத்மா. நீ ஆத்மாவா பரமாத்மாவா ஜீவாத்மாவா? அத பத்தி நான் கேட்கல. நீ யாரு? நான் ஒரு ஆவி. நீ ஆவியா பாவியா இல்ல வீட்டை திறக்கிற சாவியா இல்ல மற்றவர்கள் அணியக்கூடிய காவியா? அதை பத்தி நான் கேட்கல. நீ யாரு? நான் மனுஷன். அதை பத்தி நான் கேட்கலையா? நீ யாரியா? நான் ஒரு உறுப்பு. நீ உறுப்பா பருப்பா குறுப்பா? அதை பத்தி நான் கேட்கல. யாரும் என்ன சொல்ற? மரியாதையா பேசுங்க. இதுக்கு மேல கோவம் அடிச்சு வருவேன். நீ யாரு? நீங்க எங்க வெண்ணெய் எதுக்கு சொல்றீங்க? வெண்ணெய் என்றால் பதம், ஒரு வார்த்தை. வெண்ணெய் வார்த்தைய பதமா? நீ ஏன் தவறா நினைக்கிற? ஒரு மாடு போகுதுன்னு வச்சுக்கவே. மாடு போகுது. அந்த பய பசு மாதிரியா அப்படின்னு சொன்னா? ஆமா. அத பெருமையா சொல்ற மாதிரி. பெருமையா சொல்றது. நான் வந்து நிக்கிற மாதிரி மாடு மாதிரி. எருமை மாடு. யாரங்க சொல்றீங்க? சொல்ற விதத்தை சொல்றியா? அப்ப அது சொல்லுக்குள்ளேயே 2 அர்த்தம் இருக்கு. பாவம் பிராணி பசுவா இருப்பா அப்படின்னா அது ஒரு பெருமை மாதிரி. ஆமா. இந்த போற மாதிரி மாடு மாதிரி அப்படின்னா அது ஒரு அப்படி வெறுப்பேத்துற மாதிரி அநாகரிகமானது. அது மாதிரி. அது மாதிரி நான் யாருன்னு கேக்குறீங்க? நானு எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரே பிள்ளையா பிறந்தேன். உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளையா இல்ல உங்க சித்தப்பாவுக்கு சின்னம்மாவுக்கு பிள்ளையா உங்க பெரியப்பாவுக்கு பெரியம்மாவுக்கும்? அதை நான் கேட்கல. நீ யாரு? நான் தான் மனுஷன். அதை நான் கேட்கலையா? நீ யாரியா? நான் ஒரு ஆவிங்க. அந்த சரி அந்த பிரச்சனை விட்டுறேன். யாருக்கு பிரச்சனையாக்க? நீ யாருக்கு பிறந்த? நான் எங்க அப்பாவுக்கு பிறந்தேன். அவங்க ஒத்தா வைக்கல. எங்க அப்பாவை தாலி கட்டினதுனால நான் பிறந்தேங்க. தாலி கட்டா பிறந்துருவாங்களா? உன்னை பெத்தது யாரியா? எங்க அம்மா பெத்துச்சு. உங்க அப்பனுக்கு பிறக்கல.
எங்க அப்பா நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா? நீ யாருக்கியா பிறந்த? எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தேன். உங்க பொண்ணுக்கு பிறக்கலையா? என்னடா நீங்க வேண்டா அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிறகு நீ என்னடா எப்படி அப்பாவுக்கு அம்மாவுக்கு பாதி பாதியா? எங்க அப்பா தாலி கட்டினாரு எங்க அம்மா கழுத்துல. சரி, அதனால நான் பிறந்தேன். அதனால பிறந்தியா? ஆமா. தாலி கட்டினா எப்படியா பிறக்க முடியும்? தாலி கட்டுறது இல்லைங்க, அந்த தாலி கட்டிட்டு நைட்ல கூடுவாங்க பாருங்க அந்த கட்டில்ல. நைட்ல அத போய் நான் பார்த்து தெரிய முடியுமா ஐயா? அந்த வேலை பார்க்க மாட்டீங்க நீங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கு தாலி கட்டினாங்க, இரவு நேரத்துல போனாங்க. அப்புறம் எனக்கு தெரியல, விளக்கு அணைச்சுட்டாங்க. உனக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்களா கல்யாணத்துக்கு? அவன் கிடைக்கா ஒரு இழிச்சாப்பு. அவன் எல்லாம் அவனை பத்தி பேசாதீங்க, வாயில வச்சு பேசாதீங்க சாமி. அதெல்லாம் ஒரு தகப்பன் சொல்லி டெல்லியில சொல்லலாமா? ஏன் 3 நாள் ஆச்சுல, எனக்கு வயசு 20 ஆச்சுல. அவன் ஒரு வார்த்தை, டே மகனே எனக்கு கல்யாணம் முடிய போற வாடான்னு சொல்லலாம்ல, சொல்ல மாட்டேன் படுவாய்ப்பேன். அவையெல்லாம் சோத்தத்தினால சோத்த விட்டு ஒரு சொல்லவே இல்லைங்க. அவங்க வந்தால் கல்யாணத்துக்கு என் கையில சிக்கலையா? 60ஆம் கல்யாணத்துக்கு சொல்றேன் நான். இந்த கல்யாணத்துக்கு? அந்த கல்யாணத்துக்கு நீ பிறந்திருக்க மாட்டியே. இல்லங்க, முறைப்படி சொன்ன கல்யாணத்துக்கு. சரி, நீங்க பிறந்தீங்க. ஆமா. எப்படி பிறந்தீங்க? தாலி கட்டினால பிறந்தீங்க. தாலி எங்க கட்டினாங்க? கழுத்துல கட்டினாங்க. நீங்க எங்க பிறந்தீங்க? நான் வகுத்துல பிறந்தேன். கழுத்துல வகுத்துல எப்படி பிறந்தீங்க? சரி, சனியும் ஜட போடுது, விடக்கூடாது. அட நாராயணா. சரி, தாலி கட்டினான்னு சொன்னீங்கல்ல, தாலி கட்டினாங்க. தாலி கட்டும் போது எத்தனை முடிச்சு போடுவாங்க? 3 முடிச்சு போடுவாங்க. முதல் முடிச்சு யாரு போட்டா? எங்க அப்பா போட்டாரு. 2வது முடிச்சு எங்க அத்தை போடுச்சு. 3வது முடிச்சு பெரிய அத்தை போடுச்சு. சரி, முதல் முடிச்சு போட்ட உங்க அப்பாவும் அம்மாவும் எங்க போனாங்கன்னு சொன்னீங்க? அங்க அந்த முதல்ல இருக்க ரூமுக்குள்ள, முதல்ல ஒரு அறைக்கு போனாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க பிறந்துட்டீங்க. ஆமா. என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னா, முதல் முடிச்சு போட்ட உங்க அப்பாவும் அம்மாவும் முதல்ல அறைக்கு போனாங்க, நீங்க பிறந்தீங்க. ஆமா. 2வது முடிச்சு போட்ட உங்க அத்தை அங்க போகல, அத்தை வர நீங்க அத்தைக்கு பிறந்திருப்பீங்கல்ல? ஏங்க எங்க அத்தை எங்க மாமா கூட்டிட்டு போயிட்டாருங்க, பாடி அவசரம் உண்டு. சரி, அந்த அத்தை தான் போகல, 3வது முடிச்சு போட்ட அந்த அத்தையாவது போயிருக்கணும்ல? அது முத வண்டியே ஓடி போச்சு, புருஷனை கூட்டிட்டு இருக்க மாட்டேன்ருச்சு. நாராயணா. 2 ஐத்தேன்னு சொல்லக்கூடாது, ஓடி போச்சு. சரி 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 சரி, யாருக்கு சொந்தமானது இது? எங்களுக்கு சொந்தமானதுயா? உண்மையாகவா? ஆமாங்க, நிச்சயமாக, சத்தியமா சொல்றேன், எங்களுக்கு சொந்தம். உங்க இடம்? ஆமா, எங்க இடம். அத்தாச்சி இருக்கா? அத்தாச்சி அத கேக்குறீங்களா? ரொம்ப கிறங்கி போச்சு அத்தாச்சி, வர வர அத்தாச்சி கிறங்கி போச்சா? ஆமாங்க. 6 மாசமா ஏன்ட்ட இருந்துச்சு, அதுக்கு 6 மாசமா எங்க அப்பாட்ட இருந்துச்சு. அவருக்கு முன்னாடி அவங்க அப்பாட்ட ஒரு 6 மாசமா இருந்து ஒரு 9 எத்தனை யாரும் நான் என்ன கேட்டுக்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீங்க எதை கேட்டீங்க? அத்தாச்சில இந்த இடத்துக்கான ஆதாரம் காட்டுப்பட்டா. ஆதார் அட்டை கேக்குறீங்களா? நீ சொல்ற பார்த்தா ஆதார் அட்டை கேட்டதை சொல்லி. ஆதார அட்டை நான் கேட்கல, காட்டு பட்டாவை கேட்டுக்கிட்டு இருக்கேன். பட்டாவா? இப்ப அந்த காட்டு பட்டா செம்பு பட்டான்னு வச்சுக்கிறோமே. ஆமா. அந்த செம்பு பட்டா உன்னிடம் இருந்தா அது யாரு பட்டா? ஏன் பட்டா? அதுவே மாறி ஒரு பேச்சுக்காக என் பேருக்கு மாறி வந்துருச்சு வச்சுக்கோ. அப்ப என்கிட்ட இருந்தா என்ன சொல்றீங்க? உன்னிடம் இருந்தா ஏன் பட்டா? என்ன வந்தா உன் பட்டா? சாமி இப்படி பேசலாமா நீங்க? நான் எங்க பேசுறேன்? உங்க பட்டாங்க. உன்னிடம் இருந்தால் ஏன் பட்டா? அதுவே மாறி என் பேருக்கு வந்துட்டா உங்க பட்டா. அப்படி சொல்லு. சரி, அது நமது பிஞ்ச நிலந்தாங்க. அந்த மேட்டு பகுதி அது மேட்டு பிஞ்ச, கீழே தண்ணி எல்லாம் போகுது, அது அது தர புஞ்ச. உங்க இதுல நஞ்ச இருக்கா இல்லையா? நஞ்ச இல்ல. நஞ்ச இல்லையா? நஞ்ச அங்க போயிட்டு இருக்கு கீழே. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன புஞ்சைனா என்ன, நஞ்சைனா என்ன? புஞ்சைனா பிஞ்சதான், நஞ்சைனா நஞ்சதான். நான் சரியா தானே கேட்கிறேன். திருப்பி கேட்டீங்கன்னா எனக்கு கடு புஞ்சாயிரும். அட புஞ்சைனா என்னையா? பிஞ்சதாங்க. ஏன் அப்படி கோவப்படுற? பொம்பளை பிள்ளை மாதிரி கோவிக்கிற? பொம்பளை பிள்ளை மாதிரி கோவிக்க? ஆமா, ஆம்பளைங்க நாங்க. நீ பொம்பளை பிள்ளைதான். எப்படி கட்டி விடுப்பீங்க? நீ பொம்பளை பிள்ளை. நான் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். எப்படி சொல்லுவீங்க? நீ பொம்பளை பிள்ளைதான். ஏன் கூட்டு போய் ஆபரேஷன் பண்ணி விட்டுருக்கீங்க? அப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருக்கா? அந்த இடத்துல செய்யுங்க. இன்னொரு டான்ஸ் இருக்கு, ஆயிக்கிட்டு நிலைமை இருக்கு, அதுக்கு வேணாங்க. நான் ஆம்பளைங்க. நீ பொம்பளை பிள்ளைதாயா? எப்படி எதிராக சொல்றீங்க? நான் கேக்குறேன், உங்க அம்மா ஆம்பளையா பொம்பளையா? எங்க அம்மா பொம்பளையா. அந்த பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பெத்த பிள்ளை, பொம்பளை பெத்த பிள்ளை பொம்பளையா? பொம்பளை பிள்ளை தானே? ஏங்க பெண்கள் பெத்த ஆண்
பெண்ணு இருக்குல்ல அம்மா வந்து பொம்பளை தானே? பொம்பளை தான். அந்த பொம்பளை பெத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை தானே? என்னது சொல்றது? பொம்பளை பிள்ளை நீ பொம்பளை பிள்ளை தானேயா? ஆமா பொம்பளோட பிள்ளை தானே. பொம்பளை பெத்த பிள்ளை தானே? ஆமா பொம்பளை பெத்த பொம்பளை பிள்ளை. அப்படி சொல்ல வரீங்களா? நல்ல என்னைய பொம்பளை பிள்ளை ஆக்கிட்டேன்னு பார்த்தேன் கூடிய சீக்கிரம். சரி 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 வேற என்ன கேக்குறீங்க? புஞ்சை. அதான் பிஞ்சதாங்க. அதே புஞ்சைனா என்ன? பிஞ்சதான். புஞ்சை என்றால் என்ன, நஞ்சை என்றால் என்ன? புஞ்சையுண்டு நஞ்சையுண்டு பொங்கி வரும் கங்கையுண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தின் சோத்து சண்டை தீரவில்லை. இது நாடா இல்லை வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழாம். வீதிக்கொரு கட்சியுண்டு சாதிக்கொரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்லை. சட நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோழா. இந்த மாதிரி புஞ்சை சொன்னீங்களே என்னைக்குமே தீராத பஞ்சம். அது எந்த ஊர்ல தீர்ந்தாலும் நம்ம சொக்கநாதர் ஊர்ல பஞ்சமே வராதுங்க. என்னைக்கும் பசுமையா இருக்கு. பசுமையா இருக்கு. தெரியுது, பார்த்தாலே தெரியுது. பச்சை பசேன்னு இருக்கு. சரி சாமி, என்ன கேக்குறீங்க விவரமா? நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? நான் மேலூர்ல இருந்து வரேன். கால் நடந்து வரீங்க? ககனமாக நிலத்தோட வந்து நிற்பேன். எந்த பஸ் மேலூருக்கு இந்த விட்டுருக்காங்க? இப்ப ஏய், மேல் உலகம் சுருக்கி மேலூர்னு சொன்னேன். மேல உலகத்தை சுருக்கி மேலூர். ஆமா. பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? பூலூர். இங்க வா இங்க வா, இங்க என்ன பாரு, அங்க பார்க்காத. இப்ப நல்லது அப்படின்னா அதற்கு எதிர்ப்பதம் என்ன? கெட்டது. சரி. இன்பம் என்றால் துன்பம், இரவு என்றால் பகல், இயற்கை என்றால் செயற்கை, மேடு என்றால் பள்ளம், மேலே என்றால் கீழே. அப்ப கீழூர் தானே சொல்லணும். ஓஹோ, ஆமா கீழூர். மேலூருக்கு எதிர்ப்பதம் கீழூர். கீழூர் கீழூர். நீ என்னமா சொன்னீங்க? சப்புன்னு அடிச்சு விடுவேன். அப்புறம் அந்த பழக்கம் வேணாம். சரி, உங்க பேர் என்னங்க? நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவரா? ஆமா. மேலோகத்துல இருந்து அவங்களா நீங்க? நானே தான். சாமி நீங்க தானா? ஆமா. இங்க ஒரு கணக்கு சாமி நட்டமே வச்சு போடுறீங்களே, அதே பழக்கம் என்னது? இந்த அது மனம் வாக்கு காயம் அடிச்சிடக்கூடியது. நாங்க தான் படுக்க போட்டு தான் போடுறது. அது பசு பதி பாசம் அடிச்சிடக்கூடியது. ஓஹோ, இது என்ன கழுத்துல கொட்டை? அது திராட்சை கொட்டை. ஆசை எதுவும் இல்லை உங்களுக்கு? நான் அப்படி சொல்லவே இல்லை உனக்கு. கழுத்துல நான் சொன்னேனா? கழுத்துல கொட்டையை போட்டீங்களே, அது கொட்டை போட்டாக்க ஆசையிலேன்னு அர்த்தமா? அப்படித்தான் தெரியுது. சில சாமியை கொட்டையை போட்டு ஆசை இல்ல ஆசை இல்ல. கையில கட்ட கழுத்து. உங்க குல கடவுள் யாரு? முருகப்பெருமானு. கையில கட்ட கழுத்துல விட்ட நெத்தில வட்ட தலையை மொட்டை அடிச்சு எங்க போய் நின்றாரு? ஆண்டியில பழனிமலை நின்றாரு. ஆமா, அவர் ஆசை இல்லாம நின்றாரு. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடிச்சாரு. பின்னாடியான வந்தாரு. அது மாதிரி நீங்க. உங்க அப்பா பேர் என்னங்க? பிரம்மா. ஓ, பரமமேனா? திருப்பானந்தத்துல கருவாட்டி அவன் பார்த்தாரு. நல்லா இருக்காரு. உன் புத்தி ஒண்ணு விட்டு போல வச்சு. நல்லா இருக்காரப்பா? எதுக்கு? ரொம்ப நல்லாச்சு பார்த்து. யாரா போங்க அங்கிட்டு. வெறும் போன வாரம் போய் சந்தையில வாங்குறேன், வெறும் புளுத்த கருவாடா கொடுத்து குழம்பு வைக்க முடியல. அதை நினைச்ச ஒரு திருக்குறள் எழுதிச்சு நானு. என்ன தீயினால் சுட்ட கருவாடு 6 மாறாது, சுட்ட நக்கப்படும் இருக்கு. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. அப்படியா? இந்த கருவாடு எதை அடக்கி ஆளாவிட்டாலும் நாவை அடக்கி ஆள வேண்டும். யாகாவராய் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு எப்பொரு யார் யாரு வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரி பரவாயில்ல. பிரம்மமேயம். ஆமா. ஏன் சாமி உங்க அப்பாவுக்கு என்ன வேலைங்க? படைக்கிற வேலை. எல்லாமே படைக்கிறது. ஆமா. 4 வகையோடு 7 வகை தோற்றம் 84 லட்சம் சீவராசிகள். சீவராசி புறம் படைக்கிறது உங்க அப்பா. ஆட்டை படைக்கிறது என் தந்தை. மாட்டை படைக்கிறது என் பிதா. எல்லாமே உங்க அப்பா தான் படைக்கிறது. எங்க அப்பா தான். மரம் செடி எங்க அப்பா தான். கோழியை படைக்கிறது எங்க அப்பா. இந்த குஞ்ச படைச்சது அதுவும் எங்க அப்பா தான். கோழி குஞ்ச கூட விட மாட்டாரு மனுஷன், போட்டு அமுக்குறாரு. படைக்கிறாரு. படுக்கிறாரு. இல்ல கோழி குஞ்சு படைக்கிறாரு. படைக்கிறாருன்னு சொல்றேன். ஆமா, எல்லாத்தையும் படைக்கிறார். அப்படிதான் சாமி. எனக்கு ரொம்ப நாளா ஞாபகம், இந்த பன்னி பழ குட்டி ஓடுது பாருங்க. சரி. அதுல என்னமோ அந்த பன்னி குட்டி ஒரு காம்ப விட்டு ஒரு காம்ப குடிக்க மாட்டேங்குது. அதுலயே குடிக்கும். ஏன், என்ன காரணம்? அது ஒரு தன்மை. ஏன், என்ன தன்மை? அது பிறப்புடைய தன்மை தாண்டா. ஒரு காம்ப விட்டு ஒரு காம்பு மாறாது. பன்னி கூட மிருகம் கூட அப்படி இருக்கு. நம்ம ஆளு பல காம்பல காம்பு வச்சு. நீ இப்பெல்லாம் சொல்ல வேண்டியதான், நான் காரணம் சொல்லாம இருக்கிறேன். வாய் வச்சு நாய் மாதிரி. ஐயா, வாயெல்லாம் புலந்துருது. ஏதோ அனுபவப்பட்ட மாதிரி தெரியுது. எதுல? எதுக்கு போறீங்க நீங்க? அதுக்கெல்லாம் போகாதீங்க. நீங்க வேற
ஆனா உங்க அம்மா பேர் என்ன? தெரியும் எந்த புத்திர எந்த பாம்பு இருக்குன்னு. எப்படிதான் போவேன்? உங்க அம்மா பேர் என்ன? கலைவாணி. கலைவாணி மேனா? டேய் கலைவாணி நாமகள் சரஸ்வதி இசைச்செல்வி தமிழ்ச்செல்வி தமிழரசி. பார்த்தேன் உங்க அம்மா அந்த அன்னைக்கு பஸ்ல ஏறினேன், அந்த சந்தக்கடை ஸ்டாப்ல 2-3 ஒம்பளையாளு இப்படி மறைச்சுக்கிருச்சு. நடந்த சம்பவம். நான் பஸ்ல உட்காந்துட்டு இருந்தேன். பஸ்ல இது ஏறினா பாவம் வயசானது 60 வயசுக்கு மேல இருக்கு அந்த கிழவி. நல்லா 5 வயசு செயின் தாலி செயின். இந்த பொம்பளை ஏறவே வர மாட்டேங்குது. ஏறல டப்புன்னு அத்து விட்டு இந்த சைடு இறங்கிருச்சு. அந்த கலவாணி மேல நீங்க போடா. பேசும் சக்தியை கொடுக்கக்கூடிய கல்விக்கு அரசி. கல்விக்கு அரசி அவங்க அம்மா. எங்க அம்மா எங்க இருக்கா தெரியுமா? எங்க இருக்கு? வாயில இருக்கா. ஏன் வாயில இருக்கா? ஆமா நல்லா தானே இருக்கு வாய். உன்னிலிருந்து பேச வைக்கின்றார். ஓ அந்த கலைவாணி மேனா? சாமியா என் பேர் என்னன்னு தெரியுமா? உடைய பெயர்? என் பேர் வீரத்தேவே. பிள்ளை குரல் கட்டிச்சேன். அதான் நம்மால் ஒண்ணு. ஆண்பாளா பெண்பாளா? அது பெண்பாள் தான். நம்ம இல்ல உனக்கு எனக்கு கூட்டணியா? ஏன் ஆளுங்க? ஓ ஆளா? ஆமாங்க. உனக்கெல்லாம் ஒரு ஆளா? எனக்கு ஒரு சிட்டுக்குருவியை சேர்த்துக்கிட்டு தெரியுது. எனக்கு ஒரு ஆள் இருக்க. ஆமா அத வச்சு என்ன பண்ற? அதை வச்சு சும்மாதான் இருக்கு. ஒண்ணுமே பண்ணலையா? சும்மா தெரியுது. பார்த்து விடுங்க சைஸா. இப்ப வரட்டும். என்னைய விடுறீங்க இல்லையா? பார்த்து விடுங்க. பார்த்து விடவா? ஆமா. சரி அதுக்கு பின்னால அதான் வா குட்டி வா. அது ஆடல் அண்ணா சாமியாருமா. நம்ம இடத்துக்கு மேல வந்து சாமியார் வந்திருக்காரு. கூப்பிடா சாமியா. சாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி விறகட்டு அவர் பார்த்தாலே இது யாராது? இத நம்ம ஆளு. யாரு? ஓ ஆளு. நல்லா ஆடுதே. நல்லா ஆடுது. நல்லா ஆடுதா? அத போய் பாக்குறீங்க பாருங்க. நான் பாடுறேன் ஆடுமா? இந்த பிள்ளை நீங்க பாடுனா ரொம்ப செம்மையா ஆடு. எங்க பாக்கலாம்? அந்த ஆட்டம்லாம் பழகி இருக்காங்க. ராத்தி கேள்விப்படுறது நல்லா ஆடுன்னு நல்லா ஆடு. வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் புதுவிதமான மழைகளை நீங்கள் நதிகளை நாடி கவிகளை நாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள் அசைந்து அசைந்து ஆடுங்கள் வசந்த காலங்கள் அசைந்து பாடுங்கள் அம்மம்மா அம்மம்மா தமிழ்வது
அந்த விடியில் ஒரு சந்தராயம் தன்னால் பாடே குயில் நடையில் நடையும் குயில் சாகத்தை திரும்பும் வசந்த காலையில் இசைந்து பாடுங்கள் மதுளிகளால் மதுவியெல்லாம் மஞ்சள் அம்மம்மா அம்மம்மா சுழ்வாழையும் மேலையில் இறைவரை கண்டவரே பாடலும் கொண்டவை இறைவரை கொண்டவரே தங்கி விளையால் பார்த்து நடக்கே தெளிகின்ற வடிவம் மத்தாளத்தை போலே தேகத்தை அழைக்கும் புலகத்தை சாலம் பாவை தேவை கூறுவழி தேவை ஓதல் சேவை இதழ் இதழ்கள் ஊறுமடி வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் புதுவிதமான மீது கருக்களை பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள் அசைந்து அசைந்து ஆடுங்கள். அருமையான பரதநாட்டியம். பரதம் அந்த பிள்ளை முறையா கத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பிள்ளை ஒரு கட்டடத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த சதனத்தை விட்டு சரி, உங்களுக்கு சிறப்பான ரெக்க ஒடிஞ்ச குருவி இருக்கு. பரதநாட்டியம் தான். சரி, வாழ்த்துக்கள் சாமி. அடுத்த வருஷம் நீங்க இந்த பாட்டை படிங்க. சிந்துஜாவை பரதநாட்டியம் நம்பர் 1 ஆட வைக்கிறோம். என்னமா சிந்துஜா? ஆமா, இது ஆடாது. பாட்டே கட்டிக்கிடுவான். இது ஆடாது. கொஞ்சம் அந்த இப்ப அங்கனக்குள்ள ஆடத்துல ஒரு 3 நாள்ல ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு 4க்கு நல்லா ஆடுவோம். என்ன கேட்டா ஏதோ தப்பு தவற கூட ஆடிட்டான். சாமி சரி சரி, உங்கள் இருவருக்கும் சிறப்பான சரிங்க சாமி. வள்ளி அழைத்து வருகிறீங்களா? சரிங்க சாமி. தங்கச்சி வள்ளி பொண்ணு. அதென்ன வள்ளி பொண்ணு அப்படித்தான் கூப்பிடும். தங்கச்சி வள்ளி கண்ணு. இடத்தின் காவலாளியே ஒரு புடி பிடிச்சிட்டீங்க, தோழியே ஒரு புடி பிடிச்சிட்டீங்க. வள்ளிக்கு அடுத்து என்ன ஆகும்? தங்கச்சி இப்ப அப்படித்தான் வருவேன். என் செல்ல அங்கேயே ஆடுறா, அங்கேயே ஆடுறா, அங்கேயே ஆடுறா. பாட்டு முடிச்சு நீங்க நல்லாதான் இருக்கு. அண்ணா தங்கச்சி எதுக்குண்ணா என்னை கூப்பிட்டீங்க? தங்கச்சி வள்ளி பொண்ணு சொல்லுண்ணா. இன்னைக்கு இடத்துக்கு தலைவி நீங்க தான். ஆமா, நம்ம இடத்துக்கு மேலோகத்துல இருந்து நாரத மகாமுனிவர் வந்திருக்காரு. நாரதர் வந்திருக்காரு. ஆமா. அப்ப சொன்னாரு இன்னைக்கு ஒரு தோழியை கேட்டார்ல. ஆமா. அதே அவர் இன்னொரு பாட்டு பரதநாட்டிய பாட்டு பாடுவாரு. அந்த வாழ்த்து சொல்லும் போது அந்த பாட்டை பாட சொல்லுவோம். நீங்க ஆடுறீங்களான்னு பாத்துருவோம். இன்னொன்னு சொல்றேன்,
அவரும் முறையா கத்துக்கிட்ட மனுஷனே சும்மா எல்லாம் இல்ல இங்க யாரும் தங்கச்சி சாமியை கூப்பிடுவா பெயிண்ட் ஆக்கணும்னு ஆக்கிட்டீங்க சாமி என்ன புதுசா இருந்து விளையாட சொல்லமா உண்மையிலே பாருங்க விளையாட சொல்ல சாமி என்ன பெயிண்ட் ஆகிட்டீங்களா ஏப்பா இது நல்லா தானே சாமி 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 வாங்க வாங்க வாயாம வருக வருக சேவலே வருக நான் என்ன போட்டும் நாரத மாமுனியே நாராயணன் பேரனே நான் உங்க மைந்தனே உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தேவையாது ஏற்கனவே டென்ஷனா இருக்காப்ல பத்தியம் போய் பின்னாடி போய் ஒரு பீடி இழுத்துட்டு வந்தா 16 வயதிலே 17 கலைவாணி திருமகனே கலைஞானி பெருமகனே இசைஞானி மருமகனே இசைஞானி உமை பணிந்தே வந்தே தங்கச்சியா பாத்தீங்களா? சரி போல இதான் தங்கச்சி சூப்பர் போரு சூப்பரு என் தங்கச்சிதான் அள்ளி சாமி ரொம்ப நாளும் ஆசை ஒரே ஒரு வரம் தான் ஒரே ஒரு வரம் தான் 2 வரம் கேட்கிறேன் எப்பா ஒரு வரம் ஒரே வரமா ராமேஸ்வரமா மாயவரமா இல்ல ஒரு நாதேஸ்வரமா கேளுங்க ராமேஸ்வரம் நாளைக்கு போறேன் நாளைக்கு கழிச்சு போறேன் மாயவரம் போறியா மாயவரம் அடுத்த மாசம் போறேன் நாதேஸ்வரமா அந்த அந்த வரத்துக்கு எனக்கு சாமி போது நீதான் பேசுற வாய் ஊமையா பேசாதா அதுதான் வாயில வச்சு விட்டீங்க நல்லா இருக்கு இந்த வாய் எங்க அப்பா நல்லா வச்சு விட்டுருக்க வாய் பேசுற மாதிரி வாய் பேசுற மாதிரி இறக்கி விடுறா இருங்க ப்ரோ நான் இறக்கிக்கிறேன் அம்மா புறாவா அது நான் போடல அதானே அருமைடா அருமைடா அது போட்டுக்கானு பாரு புறா நீ பாரு வரத கேளு சாமி இவருக்கு வந்து கொஞ்சம் சிறுசாவே இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பெருசாக்கி விடுங்க உனக்கு சிறுசு உனக்கு பெருசா இருக்கு அதை பிடிச்சுக்க இல்ல இங்க பிடிச்சுக்கமா இங்க பிடிச்சுக்கறியா மைக் ஏன் மைக் ஓ மைக் இந்த மைக் பக்கத்துல ஏத்தவா என்ன அவனுக்கு சிறுசா இருக்கு பெருசா இருக்கு சொல்லுங்க ஆமா நீ வரடா சொல்லுமா அது வந்து இவரு கொஞ்சம் கை கால் கொஞ்சம் சிறுசாவே இருக்கு நல்ல தான பெருசா தான இருக்கு ஏண்டா அது இல்லாம கொஞ்சம் மூளை கொஞ்சம் இது ரொம்ப போமுண்ட மூளை எப்பவுமே கொஞ்சம் சிறுசா தான் இருக்கு இல்ல அது மூளை ரொம்ப எல்லாருக்கும் பெருசா இருக்கு சிறுசா தான் இருக்கு இல்ல அது வந்து அவருக்கு மூளை இருக்கா இல்லையா ஏன் சொல்றியா இல்ல அவர் வந்து அவருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு பண்றதா ஒரு வேளைக்கு 2 வேளையே பண்ணிட்டு திரிறாரு ஏன் அப்ப நல்லதானமா ஐயோ அவர் முடிய மாட்டேங்குங்க 32 வேளை முதல்ல 4 வேளை 3 வேளை அது சரி போயிட்டு வாங்க சாமி ஒரே 2 வேளை இருமா ஏத்துக்குங்க போயிட்டு வாங்க போங்கடா அட போங்கடா ஒழுங்கா வந்து வா சாமி
போயிட்டு வாடா ஒரு நிமிஷம் தாங்க மெய்தான் அரும்பி மிதி முதித்து கைதான் தலை வைத்து கண்ணை ததும்பி கருத்திடம் எடுத்த கண்மணியே காவிய பொன்மணியே அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் தட்டிக்கிட்டே இருக்கு. அது எப்பயுமே அப்படித்தான், பிறந்தால இருந்து அப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டி. ஆமா, அற்புதமான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் மறைமுறைகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு கரும்பு எடுத்துக்கொண்டமானால் அந்த கரும்பிற்கே 3 வித சுவை கொடுத்திருக்கிறான். முதல் கடி கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு. முதல் கடி கசப்பு என்று சொன்னால் அந்த குளத்தாழை பகுதியை கடுத்து சாப்பிட்டால் அது கசப்பு தன்மையாக இருக்கும். நடுவில் உள்ள பகுதியை கடுத்து சாப்பிட்டால் அது இனிப்பு சுவதாக இருக்கும். கடைசியில் உள்ள தூர்ப்பாகத்தை கடுத்து சாப்பிட்டால் அது உப்பு சுவதாக இருக்கும். இப்படி ஒரு கரும்பிற்கு 3 வித சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய். என்னை வணங்கி வரவேற்ற உன்னை வாழ்த்துவதன் கடமை அல்லவா? ஆகையால் இன்றைக்கு ஈடுதடமே, இன்றைக்கு ஈடுதடமே, இவர்களே கடவுளே சுயவரவோ கல்கிரவா சுயவரவோ இன்றைக்கு ஆனந்தமே. நன்றி 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 நன்றி. எப்படி ஒரு உற்சாகப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு ஆள் இருந்தா நம்ம என்ன வேண்டாலும் பண்ணிட்டே இருக்கலாம்.
நாடகத்தை வந்து கேவலப்படுத்தக்கூடாது, அதை மெருகூட்டி கொண்டு போகத்தான் தெரியணும். இப்ப இது ஒரு புதுமையா இருந்துச்சுல உங்களுக்கு பார்க்க, அசிங்கமா ஆக்வேடாவா இருந்துச்சு இல்ல இல்ல. ஒரு வாழ்த்து பாடல் போறதுக்கு இன்னைக்கு வள்ளியவே ஆட வச்சு பார்த்தாச்சு. இது பரதம் சொல்றது இந்த இந்தியாவின் இதே பரதம் தானே. ஆமா, உண்மை உண்மை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனா வாயிதான் கொஞ்சம் அதிகம். இன்று போல் என்று வாழ்க. வெள்ளை கிளை கொடுத்து வெள்ளை பணி கொண்டு வெள்ளை தாமரைகள் விற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்ன பெருமை குறிப்பிடாம். கடமைகள் அருளால் கவிவாடும் வல்லமை பிறந்திய பெண்மகளே, என் நாளிலத்தின் நண்பர்களே, நீ வாழ்க, என் குலம் வாழ்க. என்னை எப்படி வணங்கினாய் என்ற விதம் தெரிய வேண்டும். தாயாக நினைத்து வணங்கினாயா, தந்தையாக நினைத்து வணங்கினாயா, குருவாக நினைத்து வணங்கினாயா, தெய்வமாக நினைத்து வணங்கினாயா, அல்லது விருதங்களாக நினைத்து வணங்கினாயா, எப்படி வணங்கினாய் என்று தெரிந்து கொள்ளும் வகையிலே மரபது மரத்திலேறி மரபதை தொழில் வைத்து மரத்தினால் மரத்தை குத்தி மரபது மரத்தை கண்டு மரபது வழியே சென்று மரபனை கேட்கும் போது மரம் அது கண்ட மாதர் மரபுடன் மரபெடுத்தார். இப்படிப்பட்ட வரவேற்பு நீ எனக்கு தராவிட்டாலும் நீ தந்த இந்த வரவேற்பு அற்புதமானது. உம்மிடம் ஒரு சில விவரங்கள் கேட்கலாம் நினைக்கின்றேன். இதோ நீ வாழ்வழிக்கும் நாடு சொல்கோதே, வண்டி மேலே கற்கடு கோடி மாதே, நீ வாழ்வழிக்கும் நாடு சொல்கோதே. உங்கள் ஊர் என்ன, உங்கள் நிலம் என்ன, அதன் சிறப்பெல்ல சொல்லப்பா. வாழ்வரை போராடு வழியுண்டு என்றே பாடு, வாழ்வரை போராடு வழியுண்டு என்றே பாடு. இன்று காட்டிலே நாளை வீட்டிலே மழை என்று நாட்டிலே பட்டுமேலே கற்கள் ஓடிவாடு, நீ வாழ்விற்கு நாடு சொல்கோதே. நல்ல மனிதனை நாடு, எந்த நாளும் பரமனின் அத்தியை தேடு, வல்லவர் கூட்டத்திற்கூட அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு என்று சொல்வார்கள். அதுபோல உம்முடைய நாடு அது எது என்பதை எடுத்து இவ்விடத்தில் ஓதம்மா. சாமி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? என்ன விண்ணப்பம்? வண்டு வில்லைன்னு கூப்பிடுறீங்க, எத்தனையோ விழி இருக்குது. வண்டு நான் கூப்பிடவே இல்லையே. இப்ப வண்டு விழி கொக்கண்டு மொழி மாதே அப்படின்னீங்க. சரி, அத நான் பரதநாட்டியம் ஆடணுன்றதுக்காக அவர் வெஸ்டர்ன்ல போறாரு. எப்படி எப்ப வெஸ்டர்ன்ல போறாரு? எப்படி இந்த அம்மா எங்க இருந்து வந்தாங்க? லண்டன்ல இருந்து இறக்குமதி இருக்காங்களோ? இங்க இருந்தானா? ஓஹோ, அப்படியா? ஆமா, தமிழ்ல அப்பப்ப இட வர விட்டுச்சுன்னா மனு தருளுங்கள். சரி, சரியா? இல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால வண்டவெளி கற்கண்டு மொழி மாவே அப்படின்னு கதைப்பாட்டை பாடிட்டு நான் பரதநாட்டியம் ஆடினேன் அப்படின்ற ஒரே காரணத்தினால நீங்க பாடுறீங்களே வெஸ்டர்ன்ல ஒரு பாட்டு வண்டவெளி எப்படி பாடுறீங்க? அதே மாதிரி பாடுங்க. என்ன நீங்க பாடுங்களேன். முன்னேறி எப்படி போகுதோ பின்னேற எப்படி வரணும். பின்னேறி நான் அப்படி வரணுமா? ஆமா, அப்படி வர முடியல. பாடுங்க. அப்புறம் குறுக்கு சால் ஓட்டி நீங்க அப்படி போனீங்கன்னா நான் வேற மாதிரி போறேன். வேற மாதிரி எப்படி போவீங்க? பல்ட்டி அடிச்சிட்டு போவீங்களா? நிலை நான் உணர்ந்த சாமி கேட்டனா? நான் என்ன கேட்டனோ அதுக்கு தகுந்த பதில் வேணும். நீங்க தானே அப்பா அம்மா ஊர் பேர் எல்லாத்தையும் கேட்டீங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் தந்தை பேர் அம்மா பேர் அப்பா பேர் கேட்டனா? கேட்டாங்களா கேட்கலையா? கேட்டாங்க. எப்ப கேட்ட? வெஸ்டர்ன்ல பாடும்போது கேட்டாங்க. ஏமா வண்டி வெளிய தமா வெஸ்டர்ன்ல பண்ணாரு. ஏமா அதோட சேர்த்து பாடுனாங்க. அப்பா மணி கோச்சுக்காம திரும்ப பாடுறேன், அதை வாசிங்க. வண்டு வீணி கற்கண்ட போலி நாளே, நீ வாழ்ந்திருக்கும் நாடு சோதே. வண்டு வீணி கற்கண்ட போலி மாதே, நீ வாழ்ந்திருக்கும் நாடு சோதே.
மேடையில நிக்கும் போது கவனம் இங்க கவனிக்கணும். என்ன சொல்றோம்னு அது அவர் கவனிச்சு கேக்குறோம். அவரும் சொல்ற நீங்க கேட்டீங்களே எனக்கு சப்போர்ட் பண்றாரு, அதனால உங்களுக்கு என்ன வந்துருச்சுப்போ? அவரோட சப்போர்ட் பண்ணட்டுமே. அது என்ன சப்போர்ட் அப்படின்னா என்ன? சப்போர்ட்னா எனக்கே தெரியாது. போய் தெரிஞ்சு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு ஒரு ஒத்துழைப்பு கவனிக்கணும். அப்ப இப்படித்தான் இருக்கும் உங்க காவல். என் காவல் நல்லதா இருக்கு தெரியுதுல. ஏன் உன் லட்சணம் இப்ப தெரிஞ்சு போச்சுல. ஏன் நான் உள்ளேயே சொல்லிட்டேனே சிவாஷி அதுல சாமி, உள்ளேயே சொல்லிட்டேனே என் லட்சணத்தை பத்தி. வேடன் வரட்டுமா? சேப்ப வேடன் வர சொல்லுவோம். ஃபுல் பாட்டு பாடினாங்களா இல்லையா? இருமா. ஃபுல் பாட்டு பாடினாங்களா இல்லையா? பாட்டு குள் பாட்டுங்க. ஏமா இருமா. இப்ப நான் பாட்டுக்கு போயிருவேன், நிக்க மாட்டேன். எனக்கு கொண்டு பிரச்சனை வேலை வேலை வர சொல்லுப்பா. அவ்வளவுதான். நான் எனக்கு முடிஞ்சு வச்சுக்காம